வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு அரியங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாநில பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் தலைமையில் அரியங்குப்பத்தில் உள்ள பாரத மாதா மனநலம் பாதிக்கப்பட்டோர் மற்றும் போதை மறுவாழ்வு மையத்தில் மாநில கழக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மதிய உணவு வழங்கினர். இவ்விழாவில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால், தொகுதி கழக செயலாளர் சீதாராமன், அவைத்தலைவர் பாண்டியன், இந்திராநகர் தொகுதி செயலாளர் வடிவேல், இலக்கிய அணி மாநில அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், துணை அமைப்பாளர் கலிவர்தன், பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் முகுந்தன், மீனவர் அணி மாநில தலைவர் ரமேஷ், சுற்றுச்சூழல் அணி மாநில தலைவர் பன்னீர்செல்வம், கலை இலக்கிய பகுத்தறிவு பாசறை அணி துணை அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில தொகுதி பிரதிநிதி தினகர ராசு, பொருளாளர் மெய்யழகன், மாநில மாணவர் அணி வினோத்குமார், வர்த்தகர் அணி மாநில துணை அமைப்பாளர் கர்ணா, மாநில அமைப்பு சாரா தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் குட்டி, தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் லோகநாதன், குமார், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் அரசு, தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி அமைப்பாளர் ஆதவன் மற்றும் அண்ணாமலை கிளைக்கழக செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரைவு செய்யப்படும் என்ற மத்திய அரசின் முடிவால் தென் மாநிலங்களை முழுமையாக பாதிக்கும். இந்த முடிவிற்கு புதுச்சேரி அரசு ஒருபோதும் துணை போகக்கூடாது என்று வலியுறுத்தினர். மும்மொழிக் கொள்கை, தொகுதி மறுவரைவு போன்ற திட்டங்களை தென் மாநிலங்களில் செயல்படுத்துவதற்கு புதுச்சேரி அரசு நுழைவாயிலாக உள்ளது என்று குற்றம் சாட்டிய வைத்திலிங்கம், தொகுதி மறுவரைவு குறித்த தமிழகத்தின் அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவுகளுக்கு ரங்கசாமி ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற மறுவரைவு மற்றும் மும்மொழிக் கொள்கை இவை இரண்டையும் எதிர்த்து தமிழகம் போராடி வருகின்றது. இதற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவாக உள்ளன. ஆனால் புதுச்சேரியில் இந்த இரண்டுக்குமே முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவாக உள்ளார் என்று குற்றம் சாட்டிய வைத்திலிங்கம், சமீபத்தில் தொடங்கிய விஜய் கட்சி கூட இந்த இரண்டு கொள்கையில் மாறுபட்டிருக்கின்றார்கள் என்று சுட்டிக்காட்டினார். மும்மொழிக் கொள்கை எவ்வாறு புதுச்சேரியில் திணிக்கப்பட்டதோ அதுபோன்று வட மாநில கொள்கைகளும் புதுச்சேரியில் திணிக்கப்படலாம் என்று அச்சம் தெரிவிக்க அவர், தென் மாநிலங்களின் வருமானம் மற்றும் வேலை வாய்ப்புகளும் பறிக்கப்பட்டு வட மாநிலத்திற்கு செல்லக்கூடிய பயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது புதுவை மட்டும் தனியாக இருந்தால் நம்மை நாமே காட்டிக் கொடுப்பதாகவும், நாமும் தென் மாநிலங்களில்தான் உள்ளோம் என்பதனை ரங்கசாமி மறந்துவிடக்கூடாது. எனவே தொகுதி மறுவரைவு மற்றும் மும்மொழிக் கொள்கையை எதிர்ப்பதில் தமிழகத்தின் அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தயவு செய்து ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதுச்சேரி சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் 48வது மயான கொள்ளை திருவிழா ஜீவா நகர் பகுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தணிக்கைவேல் என்கின்ற குமார் தலைமையில் நடைபெற்ற அன்னதானத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பொதுச் செயலாளர் செந்தில், செயலாளர் வசந்த், துணை செயலாளர் அன்பு மற்றும் நிர்வாகிகள் புகழேந்தி, சம்பத், கார்த்திக் உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 32 கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையம் புதிதாக கட்டப்பட்டு திறப்பு விழாவிற்கு தயாராக உள்ளது. இதேபோன்று இந்திரா காந்தி விளையாட்டு மைதானமும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டுள்ளது. இது இரண்டுமே திறப்பு விழாவுக்கு தயாராக உள்ள நிலையில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் ஆகிய இரண்டுக்கும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயரை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பாஜக முன்னாள் தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான தாமோதரன், வாஜ்பாய் பிரதமராக இருந்தபொழுது 4 வழி சாலை, தொலைபேசி திட்டம், சமையல் எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வந்தார். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு நிதி உதவியோடு புதிய பேருந்து நிலையமும் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானமும் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த இரண்டுக்கும் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பெயரை வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர், வாஜ்பாயின் 100ஆண்டு விழா நடைபெற்று வரும் இந்த வேளையில் அவரது பெயரை சூட்டுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுவை எம்ஜிஆர் பேரவை, விழுப்புரம் எம்ஜிஆர் பேரவை, கடலூர் எம்ஜிஆர் பேரவை இணைந்து உலக எம்ஜிஆர் பேரவை நடத்தும் மக்கள் திலகம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாள் திருவிழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நேற்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விழாவிற்கு உலக எம்ஜிஆர் பேரவை நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் முருகு பத்மநாபன் தலைமை தாங்கினார்.
எம்ஜிஆர் பக்தர்கள் நாகராஜன், குணசேகரன், சுப்பிரமணியன், அப்துல் ஹமீத், ராஜ்குமார், கருணாமூர்த்தி, ஓம் சக்தி, மணி, செல்வநாதன், டாக்டர் ஜில்பர்ட் பெர்னாண்டஸ், சிவராமன், ஆறுமுகம், ஏழுமலை, ஐயப்பன், மூர்த்தி, சங்கர், ராஜா, சரவணன், கோபால், எம்ஜிஆர், இஸ்மாயில், வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலைபெருமாள், பிரான்ஸ் பாண்டிச்சேரி சங்கங்கள் கூட்டமைப்பின் செயலாளர் ஜெரார் மோரிஸ், பாண்டிச்சேரி பிரான்ஸ் து மாண்டே அமைப்பின் முன்னாள் தலைவர் அதிரியன் விராட் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார்கள். மேலும் புதுவை கலை மாமணி செந்தமிழ் அருவை டாக்டர் கலக்கல் காங்கேயனின் இன்னிசை பாட்டு மன்றம் நடைபெற்றது. பாட்டு மன்றத்தின் தலைப்பு மக்கள் திலகத்தின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் துணை நிற்பது காதல் பாடல்களா சமுதாய பாடல்களா என்ற தலைப்பில் காதல் பாடல்களை என்று சொல்லிசை வாணி அரும்பார்த்தபுரம் திருமதி அன்பு அவர்களும், சமுதாய பாடல்களை என்று வேடந்தாங்கல் இசையரசி திருமதி உமா அமரநாதன் ஆகியோர் பேசினார்கள். மேலும் புவனகிரி அழகு சுந்தரம் என்பவரின் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நற்றமிழ் நாவரசி முனைவர் பூங்குழலி பெருமாள் அவர்களின் கவியுரை நிகழ்த்தினர். விழாவில் எம்ஜிஆரின் பாடல்களுக்கு நடனம், பரதநாட்டியம், ஆடல் பாடல்கள் நடைபெற்றன. வீர விளையாட்டான மாமல்லன் சிலம்ப குழுவினரின் வீர விளையாட்டு, பொன்மனச்சம்மல் அறக்கட்டளை குழுவினரின் சிலம்பாட்டம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முடிவில் காதர்ஜி நன்றி கூறினார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கூனிமேட்டில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பாண்டிச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆட்டோ ஒன்று ஒருவர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டது. இதில் ஒருவர் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டார். அவர் மரக்காணம் பகுதியை சார்ந்தவர் என்றும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மரக்காணம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக துரிதமாக செயல்பட்டு எஸ்ஐ ராஜாராம் அவரது தலைமையில் அருகில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆராய்ந்து மிகவும் வேகமாக செயல்பட்டு சம்பந்தப்பட்ட ஆட்டோவை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதனால் மிகவும் துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்ததற்கு விழுப்புரம் மாவட்ட எஸ்பி அவர்கள் ராஜாராம் எஸ்ஐ அவர்களை நேரில் அழைத்து சான்றிதழ் கொடுத்து பாராட்டினர். மேலும் உடனடியாக விபத்து ஏற்படுத்தியவர்களை பிடித்ததற்கு பொதுமக்களும் காவல்துறைக்கு நன்றியை தெரிவித்தனர். இதுபோன்ற அதிகாரிகள் இருக்கும் வரையில் குற்றம் செய்பவர்கள் தப்பி செல்வதற்கு வாய்ப்பில்லை என்றும் பொதுமக்கள் காவல்துறையினரை பெருமையாக பேசி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த ராயன்பாளையம் பகுதியில் உள்ள மத்திய அரசின் நவோதயா பள்ளியில் இன்று மாலை விளையாட்டு மைதானத்தில் பாரம்பரிய பணிக்காக ஜேசிபி இயந்திரம் கொண்டு சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வந்த நிலையில் 8, 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக தேன் கூடு கலைந்து தேன் பூச்சிகள் பறந்து வந்து விளையாடி கொண்டிருந்த 8 மாணவர்களை கடித்தது. உடனடியாக அந்த மாணவர்களை பள்ளி நிர்வாகத்தினர் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் அழைத்து செல்லப்பட்டு முதலுதவி செய்யப்பட்டது. பின்பு மேல் சிகிச்சைக்காக காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு 8 மாணவர்களையும் அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மாணவர்கள் நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கோட்டைச்சேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்கள் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் நேரில் சென்று நலம் விசாரித்து விசாரணை மேற்கொண்டார். கடந்த 2022-23ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக SC/ST மக்கள் நலத்திட்டம் பெறுவதற்கு வருமான உச்சவரம்பு ரூபாய் 8 லட்சமாக உயர்த்தப்படும். SC/ST மாணவர்களுக்கு பெற்ற கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் நிதிநிலை அறிக்கை உரையில் கூறியதை அரசாணையாக வெளியிடவில்லை என கூறி 75க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் அண்ணா சிலை அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் முதலமைச்சர் கூறிய வருமான உச்சவரம்பு உயர்த்துதல், கல்விக் கடன் ரத்து உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றிட கோஷங்கள் எழுப்பினர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் சாம்பல் புதன்கிழமையிலிருந்து துவங்கி இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையான ஈஸ்டர் வரை கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த காலத்தை இலையுதிர் காலம் என்றும் கூறுவதுண்டு. பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் நம்மை சீரமைத்துக் கொள்ளக்கூடிய காலமாக இந்த தவக்காலம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் முக்கியமாக கருதப்படுகின்றது. சாம்பல் புதனை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ ஆலயங்களில் இன்று சிறப்பு வழிபாடுடன் திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் உள்ள புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று தவக்காலத்தை துவங்கினர். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானிக்கும் வகையில் 40 நாட்கள் தவக்காலத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற கோட்டாறு புனித சவேரியார் பேராலயத்தில் நடைபெற்ற சாம்பல் புதன் தவக்கால தொடக்க திருப்பலியில்
பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு நெற்றியில் சாம்பல் பூசி தவ காலத்தை துவங்கினார்கள். கோட்டார் மறைமாவட்ட பேராயர் நசரேன் சூசை தலைமையில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இயேசு உயிர்த்தெழுந்த தினமான ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய 40 நாட்களை தவக்காலமாக கிறிஸ்தவர்கள் அனுசரித்து வருகின்றனர். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வகையில் இந்த தவக்காலத்தினை நோன்பிருந்து அனுசரிக்கின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டு ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் 40 நாட்கள் முன்னதாக உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் தவக்காலத்தை இன்று தொடங்கினார்கள். சாம்பல் தினமான தொடங்கும் இந்த தவக்கால நிகழ்ச்சிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயங்களில் இன்று காலை திருப்பலியுடன் துவங்கியது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற கத்தோலிக்க பேராலயமான நாகர்கோவிலில் உள்ள கோட்டாறு புனித சவேரியார் பேராலயத்தில் சாம்பல் புதன் தவக்கால துவக்க விழா திருப்பலி நடைபெற்றது. கோட்டாறு மறைமாவட்ட பேராயர் நசரேன் சூசை தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு நெற்றியில் சாம்பல் பூசி தவக்காலத்தை துவங்கினார்கள். இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் வருகை தந்தனர். வெற்றி கோப்பையை நோக்கி செல்லும் இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு முன்னாள் IFS அதிகாரி சத்யமூர்த்தி அவர்கள் வாழ்த்து. துபாயில் சாம்பியன்ஸ் டிராபிக்கான கிரிக்கெட் போட்டிகள் நடந்து வருகின்றன. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான அரையிறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் இந்தியா அபாரமாக விளையாடி வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவின் முக்கிய பேட்ஸ்மேனை தமிழகத்தின் வருண் சக்கரவர்த்தி 39 ரன்களில் அவுட் ஆக்கியது ஆட்டத்தின் போக்கையை மாற்றியது. வருண் சக்கரவர்த்தியை இந்திய அணியில் சேர்ப்பதில் அதிக ஆர்வம் காட்டியவர் PCCI சேர்மன் ஜெய்ஷா அவர்கள். அவருடைய தேர்வு இன்று இந்திய அணிக்கு பெரும் வெற்றிக்கான பாதையை காட்டியிருக்கின்றது. அதற்காக PCCI சேர்மன் ஜெய்ஷாவுக்கு நன்றியும் அணி வீரர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் விராட் கோலியின் சிறப்பான ஆட்டம், அவருடன் சேர்ந்த அணி வெற்றிக்கு வித்திட்ட வீரர்கள் அனைவரும் போற்றுதலுக்கு உரியவர்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் இறுதிப் போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய வீரர்கள் சிறப்பாக விளையாடி வெற்றி கோப்பையை பரிசாக இந்திய ரசிகர்களுக்கு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எல்லோரையும் போல எனக்கும் இருக்கின்றது என புதுச்சேரி பாஜக பிரமுகரும் முன்னாள் IFS அதிகாரியுமான சத்யமூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் பேட்டிங்கில் அசத்திய ரோஹித், கோலி, அசார் பட்டேல், ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் ஹர்திக் பாண்டியா ஆகியோர்களின் சிறப்பான பேட்டிங்கால் இந்தியா வெற்றியடைந்தது. அவர்களுக்கும் மற்றும் ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். விராட் கோலி அவர்களுக்கு ICC சேர்மன் ஜெய்ஷா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். கிராமப்புற மாணவர்களிடையே கூடைப்பந்து விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரி கூடைப்பந்து கழகத்துடன் இளம் இந்திய அமைப்பு இணைந்து புதுச்சேரியில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டிகளை இந்திரா காந்தி விளையாட்டரங்கில் நடத்தின. பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் 8 நாட்கள் சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் 54 அணிகளை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் ப்ளூ ஸ்டார் அணி முதலிடத்தையும் பெண்கள் பிரிவில் மேஜிக் அணியும் முதலிடத்தையும் பிடித்து வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு புதுச்சேரி கூடைப்பந்து கழக தலைவர் ரான்சன் தாமஸ் மற்றும் இளம் இந்திய அமைப்பின் தலைவர் ரகுநந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இதில் வெற்றி பெற்றுள்ள அணிகளின் வீரர்கள் அடுத்து தேசிய அளவில் நடைபெறும் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்று விளையாட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை ஆட்டுப்பட்டி புனித அந்தோணியார் ஆலயத்தில் தினமும் காலை மாலை 2 வேளைகளில் திருப்பலி நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த 27ஆம் தேதி இரவு திருப்பலி முடிந்து கன்னியாஸ்திரிகள் செல்லும் பொழுது உண்டியல் உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே உருளையன்பேட்டை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டார்கள். அதன்படி கடந்த 28ஆம் தேதி ஆலய நிர்வாக பொறுப்பாளர் அகஸ்டின் மேரின் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை கொண்டு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடியிருந்த நிலையில் திருட்டு சம்பவம் தொடர்ச்சியாக CCTV காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அதில் கடந்த 21ஆம் தேதி ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் காலை 7 மணியளவில் புனித அந்தோணியார் ஆலயத்திற்குள் நுழைந்து ஜபம் செய்வது போல் நாடகமாடுகின்றனர். அதனைத் தொடர்ந்து தேவாலயத்திலிருந்து அனைவரும் வெளியே செல்லும் வரை காத்திருந்த அந்த கும்பல் நைசாக ஒருவன் பின் ஒருவனாக உண்டியலில் காசு போடுவது போல் நோட்டமிடுகின்றனர். தொடர்ந்து ஆலயத்திற்கு உள்ளே உள்ள உண்டியலை உடைத்து அதில் உள்ள ரூபாய் 30,000க்கும் மேற்பட்ட பணத்தை கொள்ளையடித்து அதனை தான் கொண்டு வந்த கைப்பையில் நிரப்பி வெளியே எடுத்து செல்கின்றனர். அதில் ஒரு நபர் மீண்டும் உள்ளே வந்து கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்த புனித அந்தோணியார் சிலையில் இருந்த பணத்தையும் திருடுவதற்கு கண்ணாடி பெட்டியை உடைக்க முயற்சி செய்கின்றார். ஆனால் முடியவில்லை. உடனே அனைவரும் வெளியே செல்கின்றனர்.
பட்டப்பகல் காலை நேரத்தில் ஜெபம் செய்வது போல் சிவாஜியை மிஞ்சும் நாடகம் ஆடியது மட்டுமின்றி உண்டியலில் சில்லறையை போட்டு நோட்டுகளை அள்ளி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் போலீஸ் விசாரணையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் சென்னையில் இருப்பதாக வந்த தகவலின் பேரில் போலீசார் அவர்களை பிடிக்க சென்னை விரைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட திருவோணை தொகுதியில் உள்ள திருவண்டார்கோவில், கொத்தபுரிநத்தம், திருவோணை, களித்திட்டார்குப்பம், திருவோணை பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் குடியிருப்பு பகுதிகளில் சாலை ஓரங்களிலும் ஏராளமான பன்றிகள் சுற்றித் திரிந்தன. இதனால் அப்பகுதிகளில் நோய் பரவும் அபாயமும், விவசாய பயிர்கள் சேதமடைவதும், வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கி அடிபடும் நிலையும் இருந்தது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கொம்யூன் ஆணையரிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து ஆணையர் எழில்ராஜன் பன்றிகளை பிடிக்க உத்தரவிட்டார். அதன் பேரில் விழுப்புரம் பகுதியில் இருந்து பன்றி பிடிக்கும் 15 பேர் கொண்ட குழுவினர் வரவழைக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிந்த பன்றிகளை பிடித்து வாகனங்களில் ஏற்றி சென்றனர். அப்பொழுது கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் மற்றும் திருபுவனை போலீசார், கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் உடன் இருந்தனர். இதுகுறித்து ஆணையர் கூறுகையில், கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் முறையாக அனுமதி பெறாமல் பன்றிகளை பட்டியலடைக்காமல் வெளியே தெரியவிடும் நபர்கள் மீது கொம்யூன் பஞ்சாயத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.